ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கூழ் தான் செய்ய போகிறோம். நான் நேற்று ஈவினிங் நான் கரைச்சி வச்சேன் அந்த கேழ்வரகு மாவு. அதை இப்போ புளிச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. இந்த அளவுக்கு இருக்கும். நான் இன்றைக்கி ஈவினிங்காக ஊற்ற போகிறேன். நேற்று கரைச்சதை இன்றைக்கி ஈவினிங் ஊற்ற போகிறேன். இந்த பச்சரிசி எடுத்துருக்கேன். அதை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். நொய் மாதிரி இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ தண்ணி நம்ம இந்த பாத்திரத்தில் ஒரு ஆஃப் பிடிச்சி நம்ம இது கொதிக்க வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்கிட்டோம், நல்லா பற்ற வச்சுக்கலாம் அடுப்பு. இப்போ தண்ணி சூடு எரிச்சு நம்ம இதை திறந்துட்டு இப்போ நம்ம இந்த நொய்யை இதில் போட்டுக்கலாம். போட்டு நம்ம இதை அடி பிடிக்காத அளவுக்கு கிண்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் இருந்து நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். பொங்க விடாது. இப்போ மூடி விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம திறந்து பார்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாவு புளிக்க வச்சுருக்கோம்ல கேழ்வரகு மாவு, அதை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு இப்போ நம்ம நல்லா கலக்கி கட்டியில்லாத கலக்கணும். இப்போ இதை ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஊற்றி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கை எடுக்காதே கிண்டிகிட்டே இருக்கணும். பொங்கி மேலே வரும். அடி பிடிக்காத அளவுக்கு சிம்மில் வச்சு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும் கொஞ்சம் நேரம் வரைக்கும். இதை இப்போ சிம்மலில் வச்சு நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே இருக்கும்போது அடி பிடிக்காதே இருக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே கொஞ்சம் நம்ம இந்த அளவு ஊற்றிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறையும். நல்லா கொதித்து இது வரும். அந்த டைமில் தான் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் நம்ம சிம்மலில் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் எப்படி திரண்டு வருது பாருங்கள். இப்போ குறைஞ்சிச்சு. நம்ம ஊற்றின கூழுக்கும் அதுக்கும் இப்போ குறைஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிக்கணும். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. நேற்று ஈவினிங் கரைச்சி இன்றைக்கி ஈவினிங் ஊற்றிட்டு நாளைக்கு இப்போ ஈவினிங் ஊற்றிட்டோம். இந்த கூழ் ரெடி ஆகிடுச்சு. நாளைக்கு காலையில் தான் இதை நம்ம கரைச்சி குடிக்கணும். இதுக்கு என்ன டிஷ்ஷு நம்ம எதுனா வச்சு நம்ம தொட்டுட்டு நம்ம சாப்பிட்லாம். கூழ் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.